Happy morning to everyone. In this video class, we are going to discuss about 4th standard English, Term 1, Unit 3, Supplementary, Buju's Brave Adventure, page number 135 to 140. ஸோ நம்ம இந்த 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் 1ல் பார்க்க போகிற லாஸ்ட் டாபிக் வந்து இதுதான், புஜ்ஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர். பேஜ் நம்பர் 135லேருந்து 140 வரைக்கும் உள்ள புக் பேக்ஸ் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். டே ஸ்டூடெண்ட், இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். லெட் அஸ் ரீட் புஜ்ஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர். On a nice winter morning, Buju's family set out on a trip to the nearby hill. Buju's cousin Appu, Bala, Surya and Janani accompanied him. The kids were so excited to explore the place. ஸோ இந்த புஜ்ஜீஸ் அட்வென்ச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வின்டர் மார்னிங். வின்டர்னால் எப்படின்னா ஒரு குளிர் இருக்கும் இல்லையா, வின்டர் மார்னிங் அப்படின்றது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து புஜ்ஜுவோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஹில்னா குன்று அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம ஒரு டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் பிளான் பண்ணி போகிறாங்க. ஸோ போகும்போது புஜ்ஜுவோட கசின்னா யார் அப்படின்னா புஜ்ஜுவோட அம்மா அப்பாவோட கூட பிறந்தவங்க, அவங்களோட பசங்களை தான் நம்ம கசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க யாருன்னா அப்பு, பாலா, சூர்யா அண்ட் ஜனனி, இவங்க எல்லாருமே அவங்க கூட வராங்க. ஸோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க, அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. என்னென்னா அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கிட்ஸ் பி அரவுண்ட் அஸ், நெவர் கோ எனிவேர் அலோன். எஸ்மா. ஸோ புஜ்ஜியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கவனிங்க குழந்தைங்களா, எல்லோரும் எங்களை சுற்றியே இருங்க, யாருமே ரொம்ப தூரம் போயிடாதீங்க தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புஜ்ஜி என்ன சொல்கிறான், ஓகேம்மா, எஸ்மா அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். ஃபஸ்ட் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், தென் வி வில் கோ தேர். ஃபஸ்ட்டு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. மா see the waterfall, அங்கே பாருங்கம்மா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் வந்து காட்டுறா. புஜ்ஜிஸ் மதர் ஸ்டார்டட் unpacking the food. Meanwhile, the kids could not wait for the parents to take them to the waterfall. So they ran away without informing the parents. புஜ்ஜியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பேக் பண்ண எல்லா ஃபுட்டையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிட்ஸ் எல்லாருமே அம்மா எடுத்து வைக்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணாமல் எல்லாரும் அம்மா கிட்ட யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாட்டர் ஃபால் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இதே போல் தான், அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்காம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போவோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே எங்கேயாவது நம்ம போனோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு திருவிழாக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறது நம்மளும் தானே சேர்ந்து கஷ்டப்படுவோம். ஸோ அதனால பேரண்ட்ஸ் சொல்கிறது ஃபஸ்ட்டு எப்பயுமே கேளுங்க. அவங்க எப்பயும் நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ரன் ரன் ரன். Oh, I feel too hungry. I have only one goa. I shall eat it myself. எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு கொய்யாப்பழம் இருக்குது, இதை நான் மட்டுமே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றான். ஹே அப்பு, வாட் ஆர் யூ ஈட்டிங்? நத்திங் சூர்யா. ஸோ அங்கே சூர்யா அப்படின்ற அந்த பாய் வந்து என்ன கேட்குறான்னா, அப்பு என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு, ஒன்றும் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான். அப்பு ஸ்வாலோட் அண்டு காட் ஹிக்கப். ஸோ சூர்யா அண்ட் அப்பு ரிட்டர்ன் டு பேரண்ட்ஸ். ஹிக்கப்னா விக்கல் எடுக்கிறது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அப்பு எல்லாத்தையும் அப்படியே அவங்க பார்க்குறாங்கன்னு அப்படியே விழுங்கிட்டான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சூர்யாவும் அப்புவும் அம்மாவை நோக்கி செப்பி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, வேர் டிட் யூ கோ? வாட் அபவுட் அதர்ஸ்? டோன்ட் வரிப்பா, தே ஆர் பிளேயிங் நியர்பை. எங்கே போனீங்க எல்லாரும், மீதி இருக்கிறவங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்பா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் வரிப்பா, கவலைப்படாதீங்க, எல்லோரும் இங்கே பக்கத்தில் தான் விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். வித்தவுட் நோட்டீஸிங் த அதர் த்ரீ கெப்ட் ரன்னிங் டுவோர்ட்ஸ் த வாட்டர்ஃபால். தேர் பாலா அண்ட் ஜனனி காட் டைவர்டட் ஆன் சீயிங் எ நாட்டி மங்கி. ஸோ அங்கே அந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாட்டர்ஃபாலை நோக்கி போயிட்டுருக்காங்க. இங்கே 2 பேர் வந்து அப்பா கிட்ட வந்துட்டாங்க. மீதி 2 பேர் அந்த பாலாவும் ஜனனியும் என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்ட் ஆகி அந்த அவங்களோட போகாமல் கொஞ்சம் இந்த பக்கமாக திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு நாட்டி மங்கி, குறும்புக்கார ஒரு மங்கி ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதோ இவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. லுக் அட் தட் நாட்டி மங்கி, லெட் அஸ் ஆக்ட் லைக் இட் அண்ட் ஹாவ் ஃபன். ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி,
லெட்ஸ் கோ. ஸோ அங்கே ஜனனி என்ன பண்ணுறான்னா, அங்கே பாரு அந்த நாட்டி மங்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதுவும் செய்யுது, அது என்ன செய்யுது நம்மளும் செய்யலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க செய்கிறத அது செஞ்சுட்டே இருக்குது. மங்கி எப்பயுமே பார்த்திங்கன்னா மனுஷங்களை போலவே வாழக்கூடியது. ஸோ முக்கால்வாசி நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே அதுவும் செய்யும். ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பாலா என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆஸ் பாலா அண்ட் ஜனனி ஃபெல்ட் ஹங்க்ரி they returned to parents, but Bujji sped towards the waterfall. He was shocked to see that no one was there. Oh no, I am alone. Surya, Appu, Janani, Bala, where are you guys? Is that a roar of a lion? Mummy, I shouldn't be afraid. Let me find a way. I think these footprints will help me. On this way, he finds big footprints. So பாலாவும் ஜனனியும் பசி வந்ததுனால அம்மா கிட்ட போயிட்டாங்க. புஜ்ஜி என்ன பண்ணுறான் அப்படின்னா, வாட்டர் ஃபாலை நோக்கி ஸ்பீடாக போயிட்டே இருக்கான். அவன் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான், யாருமே அவன் பின்னாடி இல்லை, அவன் மட்டும் தனியாக இருக்கிறான். ஸோ அதனால் சூர்யா, அப்பு, ஜனனி, பாலா எல்லோரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் யாருமே ரிப்ளை பண்ணலை. திடீர்னு பார்த்தா லைனோட சவுண்டு என்னது, ரோர், அதோட கர்ஜிக்கும் சவுண்டு வந்து கேட்குது. ஸோ ஐயோ மம்மி அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அதுக்கப்புறம் நம்ம பயப்படக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வழியை கண்டுபிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன யோசிக்கிறான்னா, நம்ம நடந்து வந்த பாதையில் நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும், ஸோ அதை நோக்கி போகலாம் அப்படின்னு, அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சி அதை நோக்கி வரான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா பிக் ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது நம்மளோட காலடி தடம் வந்து தெரியுது அவனோடது. ஸோ அதை பேஸ் பண்ணியே அவன் என்ன பண்ணுறான், ரிட்டன் போய்கிட்டே இருக்கான் வந்த இடத்துக்கு. ஸோ கண்டிப்பாக புஜ்ஜி வந்து ஒரு பிரேவ் பாய் தான். ஏன்னா அவன் பயந்துட்டு அழுதுகிட்டே இருக்காமல் என்ன பண்ணுறான், தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எந்த வழியாக வந்தோம் அப்படின்றத கண்டுபிடிக்க ஃபுட் பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறான் இல்லையா, அவன் கண்டிப்பாக வந்து ஒரு பிரேவான பாய் தான். ஸோ நீங்களும் எதுக்குமே பயப்படக்கூடாது, தைரியமாக நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறணும். நெக்ஸ்ட்டு, ஐ திங்க் திஸ் should be அப்புஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் இது வந்து அப்போட ஃபுட் பிரிண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கிறனால அவனோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு நினச்சி அவன் பின்னாடி அவனோட ஃபுட் பிரிண்ட் ஃபாலோ பண்ணி வரான். புஜ்ஜு, வேர் யூ, ஐ வாஸ் ஸோ ஒரீடு. புஜ்ஜு நீ எங்கே போன, நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எஸ்மா, ஐ ஹாவ் ஃபவுண்ட் யூ ஆல் அட் லாஸ்ட். நவ் புஜ்ஜு ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக் தட் he should not go alone without informing parents. ஸோ அவங்க அம்மா வந்து நான் அவனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே புஜ்ஜி என்ன பண்ணுறான், அம்மா நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி வரான். ஸோ இந்த இன்சிடெண்ட்லேருந்து புஜ்ஜு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணாமல் எங்கேயுமே தனியாக போகிறதே இல்லை. ஸோ அவன் கண்டிப்பாக வந்து இந்த இன்சிடெண்ட் மூலயமா அவனோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி. ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் சரி பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவும் செய்யவும் கூடாது, எங்கேயும் போகவே கூடாது. ஸோ இதை இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் நமக்கு பாதுகாப்பானது. நவ் லெட்ஸ் see the book back. Choose the correct answer. Bala and Janani acted like the dash. பாலாவும் ஜனனியும் எதை போல் ஆக்ட் பண்ணாங்க, லயன், மங்கி அண்ட் டைகர். விச் ஒன் இஸ் கரெக்ட்? Monkey. Monkey is a correct answer. Second question, Appu felt hungry and ate a dash. அப்புக்கு பசிச்சது இல்லையா, அப்போ அவன் என்ன சாப்பிட்டான், கோவா, மேங்கோ அண்ட் பனானா. which one is correct answer? கோவா. கோவா is a correct answer. Third one, all the children wished to go to the dash. எல்லா குழந்தைங்களும் எதை நோக்கி போனாங்க, எந்த இடத்துக்கு போனாங்க, பார்க், பீச், வாட்டர்ஃபால். which one is correct? waterfall. Waterfall is a correct answer. And fourth question, dash helped புஜ்ஜு to reach his family. புஜ்ஜுக்கு வந்து எதுலாம் இருந்துச்சு, அவன் தன்னோட ஃபேமிலி கிட்ட போகிறதுக்கு, ஃபுட் பிரிண்ட்ஸ், சவுண்ட், ஷேடோ. which one is correct? footprints. Footprints is the correct answer. Next, answer the following yes or no question. Did Appu share Goa? ஸோ அப்பு வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த கொய்யா பழத்தை ஷேர் பண்ணானா, கிடையவே கிடையாது, அவன் மட்டும்தான் அதை சாப்பிட்டான். ஸோ ஆன்சர் நோ, அப்பு டிட் நாட் ஷேர் கோவா. செகண்ட் கொஸ்டின், டிட் ஆல் விசிட் த வாட்டர்ஃபால்? எல்லாருமே வந்து வாட்டர்ஃபாலை போய் விசிட் பண்ணாங்களா? நோ, ஆல் டிட் நாட் விசிட் த வாட்டர்ஃபால். யாருமே போய் விசிட் பண்ணல, புஜ்ஜு மட்டும் தான் போய் விசிட் பண்ணான். ஸோ தேர்ட் கொஸ்டின், டிட் புஜ்ஜு ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக்? புஜ்ஜு வந்து அவனோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணானா? எஸ், புஜ்ஜு ரியலைஸ்ட் ஹிஸ் mistake. Clear children? Next, let us write. This, it, is, taste, smells, mango, yellow, fresh,
so juicy. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ. இந்த மேங்கோவுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணுன்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் அப்படின்றத சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். திஸ்ஸும் இட்டும் சப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எ மேங்கோ. இட் இஸ் எல்லோ. இட் இஸ் ஜூசி. இட் டேஸ்ட் சோர். இட் ஸ்மெல்ஸ் ஃப்ரெஷ். அதாவது ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்பு. ஓகேவா? ஸோ இதே போல் கீழே 2 கொடுத்துருக்காங்க. அதை நம்மளே மேக் பண்ணணும். ரைட் சம் சென்டென்சஸ் அபவுட் த பிக்சர். அங்கே ஒரு கேர்ள் கொடுத்துருக்காங்க. கேர்ளோட பிக்சர். அவள் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஷர்ட் போட்டிருக்கா, ப்ளூ கலரில் பேண்ட் போட்டிருக்கா. அவளோட ஹேர் வந்து லாங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள். ஷீ இஸ் ஹேஸ் கேர்ள் ஷர்ட் பேண்ட்ஸ் பியூட்டிஃபுல் பிங்க் ப்ளூ லாங் ஹேர். இதில் ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ்ஸும் ஹேஸும் நமக்கு verb. இங்கே நான் 5 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். She is a girl. She is beautiful. She has a long hair. She has blue pants. She has pink shirt. நான் இங்கே வந்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அவள் வந்து கேர்ள். அவள் ஒரு அழகான பொண்ணு. அவளுக்கு வந்து லாங் ஹேர் இருக்குது. அவள் ப்ளூ பேண்ட் போட்டிருக்கா அண்ட் பிங்க் ஷர்ட் போட்டிருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணி சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டோட பிக்சர் இருக்குது. இங்கே இட் அப்படின்றது நமக்கு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. இஸ்ஸு, ஹேஸு, வாக்ஸ் இது 3மே வந்து வேர்பு. எலிஃபண்ட், லெக்ஸு, டஸ்க்கு, ட்ரங்க்கு, பிக், லாங், ஸ்லோலி, ஸ்ட்ராங் இது எல்லாமே நமக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம 5 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ எலிஃபண்ட். இட் வாக்ஸ் ஸ்லோலி. இட் ஹேஸ் எ லாங் டஸ்க். இட் ஹேஸ் பிக் லெக்ஸ். இட் ஹேஸ் லாங் ட்ரங்க். இது வந்து ஒரு எலிஃபண்ட். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். இதுக்கு லாங் டஸ்க். டஸ்க்னால் வந்து தந்தம். இதுக்கு பிக் லெக்ஸ் இருக்குது. கால் வந்து ரொம்ப குண்டாக இருக்கும். அண்ட் லாங் ட்ரங்க் துதிக்கை இருக்குது, நீளமான துதிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே 5 சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். It's clear children. Next, I can do. Choose the correct option. Robinson named the boy. Robinson வந்து ஒரு பையனை வந்து கண்டுபிடிச்சான். அவனுக்கு என்ன நேம் வச்சான்? சண்டே, ஃப்ரைடே, மண்டே. ஸோ ஃப்ரைடே இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஃப்ரைடேயில் வந்து அவன் மீட் பண்ணதுனால. செகண்ட் கொஸ்டின், டேஷ் வாஸ் வித் ராபின்சன். ராபின்சன் கூட அவன் முழிச்சு பார்க்கும்போது எது கூட இருந்துச்சு? டாக், டைகர், லயன். டாக் தான் வந்து கூட இருந்துச்சு. தேர்ட் ஒன், ராபின்சன் செயில்ட் இங்கிலாந்து ஆஃப்டர் டேஷ் இயர்ஸ். ராபின்சன் ரிட்டன் வந்து இங்கிலாந்துக்கு போனான் இல்லையா, அப்போ அவனுக்கு என்ன ஏஜ் அப்படின்னா 25, 28, 30. 28 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், டிவைட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இதை நம்ம டிவைட் பண்ணி காட்டணும். சர்க்கிள் அப்படின்றது என்ன பேட்டர்ன் அப்படின்னா டர்ட்டில் பேட்டர்ன். ஸோ எல்லின்னு முடியும் போது அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து கான்சனண்ட்டாக இருக்கணும். அங்கே வந்து நம்ம பிரிப்போம். ஸோ சர்க்கிள். நெக்ஸ்ட், மேன் அப்படின்றது கேட் பேட்டர்ன். அதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. வவல் ஒரே ஒரு வவல் தான். பட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ரேபிட் டைப்பில் உள்ளது. ஒரே கான்சனண்ட் லெட்டர் வந்து 2 வரும்போது நம்ம அங்கே வந்து பிரிப்போம் இல்லையா, பட்டர். நெக்ஸ்ட்டு ஹோட்டல். இது வந்து டைகர் பேட்டர்ன். 2 வவலுக்கு நடுவில் ஒரு கான்சனண்ட் இருக்கும், அங்கே நம்ம பிரிப்போம். ஹோட்டல். நெக்ஸ்ட்டு, ரைட் த வேர்ட் அண்டர் த கரெக்ட் குரூப் அண்ட் டிவைட் இட். ஸோ இங்கே கேட்டு, ரேபிட், டர்ட்டில் கேட்டகரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் புல்லட். இங்கே வந்து ஒரே கான்சனன்ட் வேர்டு 2 தடவை வந்திருக்கு. ஸோ இது வந்து ரேபிட் பேட்டர்ன். ஸோ அங்கே புல்லெட் அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இன்னு முடியும் போது அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து டர்ட்டில் பேட்டர்ன். ஸோ கேண்டில் அப்படின்னு பிரிக்கணும். நெக்ஸ்ட் பேட். பேட்டை வந்து ஒரே ஒரு வவல் உள்ளதுனால இதை வந்து கேட் கேட்டகரியில் பிரிப்போம். நெக்ஸ்ட் வந்து டைட்டில். இங்கே எல்இ அப்படின்னு முடியுது, அதுக்கு முன்னாடி டீன்ற கான்சனன்ட் வந்திருக்கு. இது வந்து டர்ட்டில் டைப்பில் வரும். ஸோ டைட்டில். நெக்ஸ்ட் பால். இதுவும் வந்து ஒரே ஒரு வவல் உள்ளது. ஸோ கேட் கேட்டகரியில் வரும். டிஃபன். இது வந்து ரேபிட். ஏன்னா ஒரே ஒரு கான்சனன்ட் வந்து 2 தடவை வந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் டிஃபன். ஓகேவா? ஸோ கேட் கேட்டகரியில் பேட், பால், ரேபிட்டில் புல், லெட், டிஃபன், டர்ட்டிலில் கேண்டில், டைட்டில். ஓகே. நெக்ஸ்ட்டு, ரிசைட் த போயம் எ வாயேஜ் வித் கரெக்ட் இன்டர்னேஷன். நம்ம லேர்ன் பண்ண வாயேஜ் போயமை ஒரு தடவை கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட நம்ம ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். அந்த போயம்லேருந்து பேல்லாம் என்ன வரும்? கேல், போட், கோட், கோஸ், நோஸ். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அண்ட், பட், ஆர் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறது. டு யூ லைக் ஆப்பிள் டேஷ் ஆரஞ்ச். ஸோ இங்கே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆர் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ டு யூ லைக் ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச். நெக்ஸ்ட்டு, ஹி ஹேஸ் பேட் டேஷ் பால் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரே மாதிரியான சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவன்கிட்ட பேட்டும் இருக்குது, பாலும் இருக்குது. ஸோ ஹி ஹேஸ் பேட் அண்ட்
ball. Okay, and third one, he is rich dash he looks simple. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம பட் அப்படின்ற கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணுவோம். அவன் வசதியானவனாக இருந்தாலும் அவன் சிம்பிளாக இருக்கான், அவனோட லுக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ he is rich but he looks simple. Okay, student, hope you all are understand. Thank you all and be safe.